நான் நினைச்சதெல்லாம் அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. எங்களோட கிசார் அவங்க எங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் வந்தது அவங்க சொன்ன மாதிரி இது எங்களோட குரூப்புக்கு வந்துச்சு. அப்போ நான் கூட என்னென்னா பெரிய அளவில் ப்ரொஜெக்டும் நாங்கள் எடுக்கிறது போகிற ஏன்னா நோம்பு காலம் வந்திருந்ததுனால நாங்கள் இந்த ஜக்காத்துடைய விஷயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஜக்காத் அடிப்படையில் வரப்போல் இது வந்து சதகத்துல் ஜாரியா. அப்போ அந்த ஜக்காத்துடைய பணங்கள் இதுக்கு போட மாட்டாங்க. அப்படி ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. அப்போ நான் கூட பிஸ்னஸ் சிஸ்டர் உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிக்கணும், நான் இதை ஹெல்பிங் குரூப்பில் நான் ஒரு செக்ரட்டரியாக தான் இருக்கிறேன். இதில் ஏண்ட பங்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நான் ஒரு பிரதிநிதியாகவே நான் இங்கே வந்திருக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் எங்களோட ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட் குரூப்பில் தலைவி ஹாஜியான இக்பால் அவங்க தான். அவங்க இப்போ சுவிஸ் நாட்டில் இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு போன கட்டத்தில் இதை எங்களுக்கு அவங்க கொடுத்து செஞ்சாங்க. அப்போ இங்கே இருந்து நான் தான் இந்த விடயங்களை பார்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அங்கே இது செய்யலாது. அப்போ இதை என்கிட்ட கேட்கணும், நான் கூட சொன்னது இது கொஞ்சம் பெருசாக இதே தூரமாக இது எப்படி செய்வதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஃபிசாபதை சொன்ன மாதிரி அவங்களோட தான் இது முழு முயற்சி உங்களுக்கு இந்த தண்ணி கிடையாது. அடுத்தது நீங்கள் ஒரு வீடியோ எங்களுக்கு அனுப்பி வைப்பீங்க ஆரம்பத்துலனா. இங்கே சகோதரிகள் நாளைக்கு இருக்கிறீங்களோ தெரியல பேசின சகோதரிகள் அவங்களோட நிலைமையை மிகவும் மோசமாக சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல நாங்கள் மிச்சம் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு தண்ணி எடுத்து தாங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை குரூப்பில் போட்டோம். இவர் சொன்ன மாதிரி நாங்கள் நோம்பு 12 எங்களோட ஃபுட் பேக் நாங்கள் கொடுப்போம். அந்த இது 12 முடிஞ்சதோடு நாங்கள் அடுத்த நாளே அவங்களோட இந்த தண்ணீரை போட்டோம். அல்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட்டோடு எங்களுக்கு இந்த 10 நாளையில் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். அவங்களோட துவா நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் அதை சொன்னோம், இந்த மக்கள் கையேந்திப்பாங்க இந்த நோம்பில். அதுக்கு இல்லைன்னா ஒரு 12 நாளில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஒரு குரூப்பில் சேகரிக்கிறது கஷ்டம், உங்களுக்கு தெரியும். அப்போ 12 நாள் சரியாக நோம்பு 27 எங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு. எல்லாருமே போட்டுட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி 1000 ரூபா போட்டவங்களும் இருக்கிறாங்க இந்த தண்ணிக்காக. ஏன்னா சதக்காண்டு சொல்ல கூட எங்களுக்கு சொல்லிக்கிட்டே ஒரு ஈத்தப்பழத்தை கொடுத்து சரி நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு தேடி போவாங்களே அதை அந்த அடிப்படையில் லட்சம் போட்டவங்களும் இருக்கிறாங்க, 500 ரூபா போட்டவங்களும் இருக்கிறாங்க, 1000 ரூபா போட்டவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த உலகம் பூரா உள்ள மக்கள் இந்த தண்ணி விஷயத்துக்கு இந்த சதக்காவோட விஷயத்தில் சம்மந்தப்பட்டாங்க. இலங்கையில் அதே மாதிரி அமெரிக்காவில், சிங்கப்பூர், ஜெர்மன், சுவிஸ், சொல்லப்போனால் அனைத்து இங்கிலாண்டில், ஏன்னா ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில் கூடுதலான மக்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்கள். உண்மையிலேயே நாங்கள் எங்களோட புலம்பெயர் மக்களை மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு எங்களோட நாட்டிலேயே நல்ல தனவந்தர்கள் இருக்கிறாங்க, எந்த ஒரு உதவியும் செய்யாதார்கள் இருக்கிறாங்க இல்லையா. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. மற்ற ஏழெளிய மக்களை திரும்பி பார்க்காத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து உண்மையிலே அவங்க அந்த நாடு கடந்து இருந்தாலும் கடல் கடந்து இருந்தாலும் இன்னமுமே அவங்களுக்கு எங்கள் மக்கள் மீது ஒரு இறக்கப்பாடு. அதனால தான் இல்லாட்டி பாருங்கள் அவங்களுக்கு என்ன குறவு, அங்கே இருந்துட்டு அவங்களுக்கு நல்லா இந்த ஜொலியாக இருந்துது. ஆனால் அப்படி செய்யாமல் இந்த நாட்டில் மக்கள் இப்படி கஷ்டப்படாது ஒரு அமைப்புண்டை வச்சுக்கொண்டு இது மூலமாக நாங்கள் இந்த சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சோம். அதில் முக்கியமானது தான் இந்த கோவிட் காலத்தில் ஜனாசா பாக்ஸ். உங்களுக்கு தெரியும், அந்த டைமில் 50,000 1 லட்சத்துக்கு ஜனாசா பாக்ஸ் விற்கிற மச்சனா. அப்போ அந்த ஜனாசா பாக்ஸை எங்களுக்கு இருக்கலைனா எங்களோட ஜனாசாக்களை கூட அந்த பொனப்பெட்டியில் போட்டு அனுப்புகிற ஒரு கட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த டைம்லேயே நான் என்னோடய ஹெல்பிங் ஹேண்ட்ஸை முன்னுக்கு வந்து அந்த ஜனாசா பாக்ஸை நாங்கள் ஃப்ரீ எல்லோரும் சல்லிக்கு விற்றாங்க. ஹெல்பிங் ஹேண்ட்ஸில் நாங்கள் ஃப்ரீயாகவே அந்த ஜனாசா பாக்ஸை கொடுக்குறே மட்டும் இல்லை, நேரடியாக போயிட்டு அந்த ஜனாசாக்கள் எடுத்து கோவிட் டைமில் கூட நாங்கள் நிறைய ஜனாசாக்கள் அடக்கிற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் அதில் வெற்றியும் கண்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இனி அப்படி ஒரு அடிப்படையில் தான் உங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் அதை போட்டு இன்றைக்கி அதில் சொல்கிறேன் எங்களோட முயற்சி மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க நான் கட்டாயம் நான் துவா செய்யணும். இந்த ஜவாதாஜிக்கு என்ன அவங்க ஒரு நிலத்தை தந்திக்கிறாங்க, ஏன்னா ஒரு சதகத்துல் ஜாரி அவங்களுக்கு அது மனுஷர் வரைக்கும் நல்லா சுபணத்தெல்லாம் நயன் அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் தண்ணி பாதிக்கிற காலமெல்லாம் அவங்களோட கபருக்கு போயிட்டு செய்கிறோன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு துவா செஞ்சு கொடுத்தோம். அதுபோல் நீங்களும் கடமைப்பட்டிருக்கீங்க, நாங்களும் கடமைப்பட்டிருக்கோம். இதுக்கு யார் உருவால சரி உதவி செஞ்சாங்களோ பணத்தில் மட்டுமே இப்போ அவங்க இடத்த கொடுத்துருக்கிறாங்க. இவங்களோட காலம் நேரமெல்லாம் விரயம் பண்ணி இந்த 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 இடத்துக்கு இந்த தண்ணி எடுத்து தரத்துக்கு பெரும் முயற்சியோன்னு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அல்லாத நாட்டு யார் ஹாப்பி எனக்கு வந்து சேரணும் பண்ணுறது. ஏன்னா ஆகவே அதன் அடிப்படையில் தான் இப்போ எங்கேயோ இருந்த நாங்கள் வந்து இந்த இடத்துல இன்றைக்கி நாங்கள் இந்த தண்ணி எடுத்து கொடுத்து நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி இதை செஞ்சு உங்களுக்கு தண்ணி நல்ல மாதிரி வந்து நீங்கள் அதில் பயன்பெறணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் எல்லாரும்.